ஹாய் டியூட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகைன் வெல்கம் பேக் டு லூப் டெக் யூடியூப் சேனல். மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 எட்ஸ்ன்ற ஒரு இம்பார்ட்டண்டான ஓஎஸை வந்து லான்ச் வந்து பண்ணலான்னு வந்திருந்தாங்க. இந்த விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் வந்து பண்ணிருக்காங்க. இது மாதிரி சமயத்தில் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நேற்று வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் 10 எட்ஸோட ப்ராஜெக்டை வந்து நாங்கள் வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் வந்து பண்ண போகிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸை வந்து லான்ச் வந்து பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 எட்ஸை வந்து எதனால் வந்து லான்ச் வந்து பண்ண போகிறது இல்லை, ஏன் வந்து நிறைய பேர் வந்து இந்த விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸ்க்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க, இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸ் ஓஎஸ்க்கான லுக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. இப்போ வந்து விண்டோஸ் 7 ஓஎஸை வந்து டோட்டலாக வந்து அதோட லுக் எல்லாத்தையும் வந்து மாற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8 வந்து லான்ச் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி தான் வந்து விண்டோஸ் 8க்கான லுக்கை வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி தான் வந்து விண்டோஸ் 10 வந்து லான்ச் வந்து பண்ணாங்க. விண்டோஸ் 10 வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து லான்ச் வந்து பண்ணிட்டோன்னே மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நாங்கள் வந்து விண்டோஸ் 10க்கு மேலே வந்து விண்டோஸ் 11, 12 இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து லான்ச் வந்து பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதில் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10க்கு வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் வந்து தரப்போகிறதா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 2 அப்டேட்டையும் வந்து எப்போ வந்து தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் வந்து மே மந்த்லையும் நவம்பர் மந்த்லையும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கான இந்த 2 அப்டேட்டையும் வந்து இந்த 2 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. இதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு வந்து விண்டோஸ் 10க்கு வந்து அப்டேட்டை மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ஓட லுக் வந்து எதுவுமே வந்து மாறல. ஜஸ்ட் வந்து இந்த அப்டேட்டில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸை மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஆட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விண்டோஸ் 10ஓட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து போர் அடிச்சு போயிடுச்சு. அந்த விண்டோஸ் 10க்கான லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம வந்து போயிடுச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடுறாங்க. நாங்கள் வந்து விண்டோஸ் 10 எட்ஸ்ன்ற ஒரு புது ஓஎஸ் வந்து லான்ச் வந்து பண்ண போகிறோம். இந்த விண்டோஸ் 10 எட்ஸ்ன்ற இந்த ஓஎஸோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து விண்டோஸ் டிஃபெண்டரை வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி விண்டோஸ் 10 எஸ்ன்ற ஒரு புது ஓஎஸை வந்து லான்ச் வந்து பண்ண போகிறதா வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த விண்டோஸ் 10 எட்ஸ் ஓஎஸை வந்து லான்ச் பண்ணதுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து முக்கியமாக வந்து என்ன ரீசன் வந்து சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் 10 எஸ் ஓஎஸை வந்து நாங்கள் முக்கியமாக வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மானிட்டருக்கும் டச் ஸ்க்ரீன் மானிட்டருக்கும் தான் நாங்கள் வந்து முக்கியமாக வந்து லான்ச் வந்து பண்ணுறோம். இந்த ஓஎஸில் வந்து டச் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும், புது லுக் இருக்கும் சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. டூயல் ஸ்க்ரீன் மானிட்டருக்கும் டச் ஸ்க்ரீன் மானிட்டருக்கும் வந்து இந்த ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 எட்ஸ் ஓஎஸ் வந்து லான்ச் பண்ணலான்னு வந்து இருந்தாங்க. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 எஸ் ஓஎஸ் வந்து நம்ம சிஸ்டம் அண்ட் நம்ம லேப்டாப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண முடியும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து சொல்லிட்டோன்னே இந்த விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கான ஒர்க் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸ்க்கான பீட்டா வெர்ஷனை கூட வந்து லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த பீட்டா வெர்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிச்சி போயிருந்துச்சு. ஆனால் கரெக்டாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொன்னாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த விண்டோஸ் 10 எட்ஸோட ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் வந்து பண்ண போகிறோம். நாங்கள் வந்து விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸ் வந்து லான்ச் வந்து பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சொன்னாங்க. இந்த விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கு. எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி வந்து பண்ண முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸ் வந்து நாங்கள் வந்து லான்ச் வந்து பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையாக வந்து சொல்லிட்டாங்க. ப்ராப்ளம் இருக்குன்னு தான் வந்து சொன்னாங்களே தவிர அது வந்து என்ன ப்ராப்ளம் வந்து சொல்ல. ஒருவேளை வந்து அந்த விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸ்ல வந்து நிறைய வந்து பக் வந்து இருந்துக்கும். அந்த பக் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டால வந்து சரி செய்யறதுக்கு வந்து முடியாமல் வந்து போயிருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம். ஆனால் வந்து இவங்க வந்து என்ன ரீசன் சொல்லிட்டு தெளிவாகவே வந்து சொல்ல. ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை வந்து எங்களால் வந்து சரி செய்ய முடியல. அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸ் வந்து லான்ச் வந்து பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸ் வந்து லான்ச் வந்து பண்ணிட்டோம்னா எங்களால் வந்து ஒரே சமயத்தில் வந்து விண்டோஸ் 10 அஃபிஷியல் ஓஎஸையும் அதுக்கப்புறமா வந்து விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸையும் வந்து எங்களால் வந்து மெயின்டைன் வந்து பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விண்டோஸ் 10 எஸ்ஓஎஸ் வந்து லான்ச் வந்து பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதில் வந்து நாங்கள் வந்து என்ன வந்து பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி இருக்கிற விண்டோஸ் 10 அஃபிஷியல் ஓஎஸ்க்கு வந்து இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் வந்து வழக்க போல வந்து தரப்போகிறோம்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று
மார்னிங் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டோனே கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 அஃபிஷியல் ஓஎஸ்க்கு வந்து மே 2021 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, சரி, இந்த விண்டோஸ் 10 SOS தான் வந்து லான்ச் வந்து பண்ணல, அதுக்கு பதில் வந்து இந்த அப்டேட்லயாவது வந்து ஏதாச்சும் வந்து புதுசாக லுக்கு மாற்றிருக்காங்களான்னு சொல்லி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து பார்த்தேன். ஆனால் சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து எந்த லுக்கையும் வந்து மாற்றல, ஜஸ்ட் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து புது அப்டேட்டும் சொல்லி வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10ஓட மே 2020 அப்டேட்டில் வந்து என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு வந்து இருந்தேன். ஆனால் வந்து இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு வந்து எந்த ஃபீச்சர்ஸும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்ற வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ணல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 SOSக்கு தான் வந்து வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த OS வந்து லான்ச் வந்து பண்ண போகிறது இல்லைன்னு வந்து சொல்லிட்டாங்க. மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 SOS வந்து லான்ச் பண்ணதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 SOS வந்து எதனால் வந்து லான்ச் வந்து பண்ணல, இந்த விண்டோஸ் 10 SOSனா வந்து என்ன, எதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த OS வந்து பிடிச்சிருக்கு, இது மாதிரியான ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லி மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அது இருக்கும். பாய்.